அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜகவினுடைய என்டிஏ கூட்டணி காட்டிலும் 3 விழுக்காட்டுக்கு மேல் வாங்கவில்லை. நாம் தங்கத்தட்டியிலே வைத்து திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு ஆட்சியை கொடுப்பது என்பது தவறானது. அதை செய்து விட்டோம், அனுபவித்து விட்டோம். விஜய் அவர்களுடைய கட்சி தாவேக உருவாகி இருக்கிறது. அந்த விஜய் கட்சி மக்கள் திரண்டு வருகிறார்கள். அவர்கள் வாக்காளர்களா அல்லது நடிகரை பார்க்க வருகிறார்களா என்பது தேர்தல் முடிவு தான் நமக்கு உணர்த்தும். இப்படி நீங்கள் பீகாரில் கடைசி நேரத்தில் எல்லாருக்கும் ஒரு பணம் போய் சேர்ந்ததோ, ஒரு ஸ்கீம், ஒரு திட்டம் போட்டு போய் அதே போல் இங்கே நீங்கள் வேறு பொங்கல் வரப்போகுது, ஒரு 5000 ரூபாய் திமுக அரசு அறிவிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கல நிலைமை மாறாதுன்னு நினைக்கிறீங்களா? எதற்காக இவ்வளவு அடித்து கொண்டு ஒரு வேட்டிக்கும் ஒரு சேலைக்கும் ஒரு 1000 ரூபாய்க்கும் அப்படி அலைய வேண்டும்? வயதான பெண்களிலிருந்து குழந்தைகள், பள்ளி குழந்தைகள் வரை அண்ணாமலையை பார்க்க வேண்டும், ஒரு கையை தொட வேண்டும் என்று வந்தார்கள். வணக்கம், இது பிரியோ நியூஸின் நேர்காணல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக இந்திய ஜனநாயக கட்சியினுடைய செய்தி மற்றும் ஊடகப் பிரிவின் மாநில செயலாளர் முனைவர் நித்யானந்தம் அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம். வணக்கம். பிரியோ நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம் சார். இப்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2026 தேர்தல் நெருங்கி வர வேளையில் இந்த பக்கம் திமுக கூட்டணி அப்படிங்கிறது ஒரு வலுவான கூட்டணியாகவே இருக்குது. இப்போ சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கூட்டணி இருந்தாங்களோ, போன சட்டமன்ற தேர்தலில் என்ன கூட்டணி இருந்தாங்களோ அதே கூட்டணி தொடருது. பல உரசல்கள் அப்படின்லாம் சொன்னாலுமே அந்த கூட்டணி தொடர்ந்து தான் வந்துட்டு இருக்கு. யாரும் வெளியில் போல, உள்ளே வேணால் ஆள் வருவாங்களே தவிர வெளியில் யாரும் போல. எதிர்பார்க்கம் பார்க்க போனீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொன்னாலுமே அதை தவிர ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி இன்னும் அங்கே வலுவாக இல்லை. அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு அந்த அளவுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தெரியல. இப்போ தான் வந்திருக்காங்க, பல பேர் சொல்கிறாங்க நிறைய வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குன்னு சொன்னாலுமே கள நிலவரத்தை பார்க்க போனீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகன்றது வலுவான ஒரு கட்சி. ஆனால் அதோட கூட்டணி இருக்கிற பாஜக அவ்வளவு மிகப்பெரிய கட்சியாக வட மாநிலங்கள் தான் தமிழகத்தில் இல்லை. இந்த நிதர்சனம் ஒத்துக்கிறீங்களா? அது நீங்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பற்றி குறிப்பிட்டீங்க. கட்டுக்கோப்பாக வலிமையாக இருக்கிறது, இதுவரை அதிலிருந்து எந்த கட்சியும் பிரிந்து செல்லவில்லை என்று சொன்னீர்கள். அது உண்மையாகவே கடந்த தேர்தலில் நாம் பார்த்தோம். மிக சக்தி வாய்ந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் கூட, ஒரு கூட்டணியாக இருந்தாலும் கூட, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜகவினுடைய என்டிஏ கூட்டணி காட்டிலும் 3 விழுக்காட்டுக்கு மேல் வாங்கவில்லை. அந்த நேரத்தில் சசிகலா அம்மையாரோ தினகரனோ இந்த கூட்டணியிலே இருக்கவில்லை. அதனால் தென் மாநிலங்களில் 3 விழுக்காடு என்பது அவர்கள் இருந்திருந்தால் ஒருவேளை 5 அல்லது 8 விழுக்காடு கூடி இருக்கும். அந்த வகையில் 5 விழுக்காட்டிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைந்திருக்கும், என்டிஏனுடைய ஆட்சி அமைந்திருக்கும். அது கடந்த தேர்தலில் செய்த தவறாக இங்கே இருக்கக்கூடிய கட்சியை முன்னெடுத்து செல்லக்கூடிய என்டிஏனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எவரையும் ஒரு 10 வாக்குகள் இருக்கிறது என்று சொன்னாலும் கூட அதை விட்டு வைக்கக்கூடாது என்ற நிலையிலே அவர்கள் இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் இப்போ சொன்னாலுமே இப்போ இந்த தேர்தலையும் இதே நிலைமை தானே. அதிமுக எப்படியும் எடப்பாடியை வந்து சசிகலாவையும் சேர்க்க மாட்டேன். திமுக பற்றியே வரலையே. சொல்லுங்கள். அதாவது இந்த உங்களுடைய தொலைக்காட்சியின் வாயிலாக எங்களுடைய கூட்டணி தலைவர்களுக்கு நான் சில செய்திகளை சொல்லியிருக்கேன். மக்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் நாம் தங்கத்தட்டியிலே வைத்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஆட்சியை கொடுப்பது என்பது தவறானது. அதை செய்து விட்டோம், அனுபவித்து விட்டோம். மக்கள் இன்றைக்கு சொல்லோனா துறையில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்று இருக்கிற பொழுது கடந்த தேர்தலுடைய கூட்டணி அப்படியே இருக்கிறது, கட்டுக்கோப்பாக இருக்கிறது. ஆனால் 3 விழுக்காடு என்று நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். அந்த 3ஐ நாம் அதிகமாக 3ஐ காட்டிலும் அதிகமாக இவர்களை எல்லாம் சேர்ப்பதன் மூலமாக கடந்த தேர்தலை காட்டிலும் மக்களுடைய அதிருப்தி இருக்கக்கூடிய ஆட்சியை எதிர்த்து என்று வரும் பொழுது சுலபமாக மிக எளிதாக வெல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை என்டிஏக்கு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய நிலை, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இன்றைய நிலை, அரசியல் தெரிந்தவர்கள், உங்களை போன்ற ஊடகத்திலே இருக்கக்கூடியவர்கள் கூட அது கட்டுக்கோப்பாக தேர்தல் வரை நீடிக்குமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த 2 பெரிய கட்சிக்கு இடையிலே ஒரு புதிய கட்சி இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. விஜய் அவர்களுடைய கட்சி தாவேக உருவாகி இருக்கிறது. அந்த விஜய் கட்சி மக்கள் திரண்டு வருகிறார்கள். அவர்கள் வாக்காளர்களா அல்லது
நடிகரை பார்க்க வருகிறார்களா என்பது தேர்தல் முடிவு தான் நமக்கு உணர்த்தும். இட் இஸ் அன்ப்ரூவன். நாம் அவர் இன்னும் சாதிக்க அது என்ன அவர் என்று களத்தில் தேர்தல் களத்தில் இது வரைக்கும் இல்லை. அதனால் அவர் வாக்குகளை பெறலாம், பெறாமலும் இருக்கலாம். இளைஞர்கள் அவருக்காக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். மகளிர் அவருக்காக ஆதரிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். சிறுபான்மையினர் அவருக்கு ஆதரிப்பார்கள் என்ற ஒரு பரவலான பேச்சு பலமாக அடிப்படுகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த வாக்குகள் எல்லாம் சிறுபான்மையினுடைய வாக்குகள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முழுமையாக கிடைத்தது. அதுதான் நாம் பார்த்தோம். கடந்த தேர்தலிலே ஒன்றாக போட்டிட்டு விலகிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட பாரதிய ஜனதா கட்சியை விட்டு விலகினது ஏன் என்று சொன்னால் சிறுபான்மையினுடைய வாக்கு கிடைக்கவில்லை என்று தான் சொன்னார்கள். ஆனால் பெருமளவில் அவருக்கு கிடைக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்துக்குத்தான் கிடைத்தது. ஆக சிறுபான்மையினுடைய வாக்கு பிரித்தெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக விஜய் தன்னை பயன்படுத்திக் கொள்வார். மக்கள் அப்படி பேசுகிறார்கள். ஊடகத்திலும் அப்படி செய்திகள் பரவலாக பலமாக அடிப்படுகிறது. எனவே சிறுபான்மை வாக்குகள் பறிக்கும்பொழுது அதுவும் அவர்களுடைய அந்த கிராஃபில் குறையும். இல்லை, நீங்கள் ஒரு சிறுபான்மையினர் வாக்கை பற்றி சொல்கிறீங்க. பொதுவாக ஒன்று யோசிப்போமே, அதிமுக பிஜேபி யாரை எதிர்க்கிறீங்க? திமுகவை. நாம் தமிழர்கள் சீமான் யார் எதிர்க்கிறாரு? திமுகவை. விஜய் யார் எதிர்க்கிறாரு? திமுகவை. அப்போது இந்த பக்கம் எல்லாரும் திமுகவை பற்றி எதிர்க்க நிற்கும் பொழுது திமுகவோட எதிர்ப்பு ஓட்டு 3 பக்கமும் ஸ்பிளிட் ஆகாதா? ஒருத்த பக்கம் எப்படி போய் சேரும்? அப்போ அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் முழுமையாக திமுகவோட எதிர்ப்பு ஓட்டு விடும் நம்ம சொல்ல முடியாது. அப்போது திமுகவோட வெற்றி எளிதாகும் இல்லையா? இல்லை, நீங்கள் அங்கே தான் கணக்கில் கொஞ்சம் என்னுடைய கணக்கும் உங்கள் கணக்கும் வேறுபடும். இப்போ 4 பேருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கக்கூடிய, பலத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாம் 4 பேருக்கு பிரிந்தாலும் கூட அந்த 4வரில் ஒருவர் இந்த கூட்டணியை காட்டிலும் ஸ்லெண்டர் மார்ஜின், மிக சாதாரண ஒரு 1000 ஓட்டு 500 ஓட்டு பெறக்கூடிய சூழ்நிலையிலே திமுகவை காட்டிலும் கூடுதலாக வர முடியாது என்று யாராலும் உத்தரவாதம் தர முடியாது. 4ஆக பிரிந்தாலும் கூட அந்த 4ஆக பிரிந்ததில் நான் கவனிக்கிறது என்னென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சரிந்து கொண்டிருக்கிறது. இதுதான் நான் பார்க்குறேன். இல்லை, கூட்டணி சரியுதுன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். அந்த கூட்டணி அப்படியே இருக்காங்க. இப்போது அதிமுக கூட்டணியில் நீங்கள் மெகா கூட்டணி அமைப்போன்னு சொன்னாலுமே பெரிய கட்சி நீங்கள் தாவேக்காவை எதிர்பார்த்தாங்க. கூட்டணி சரிகிறது என்று நான் சொன்னால் மக்களிடத்திலே நம்பிக்கை எழுந்து கொண்டு வருகிறது, வாக்குகள் குறைந்து கொண்டு வருகிறது. ஆகவே அந்த கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்பு சரிந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் சொல்கிறீங்க மக்கள் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னால் தான் கள்ளச்சாராய சாவு நடந்தது கள்ளக்குறிச்சியில். அதுலேருந்து ஒரு 18 கிலோமீட்டருக்கு முன்னால் விக்கிரவாண்டியோட இடைத்தேர்தல் வருது. மிகப்பெரிய மெஜாரிட்டி கிடையாது, எல்லாருக்குமே மெஜாரிட்டி போகுது. திமுக அங்கே 80,000 பேர் ஓட்டு 80% வாக்குகள் இதில் வந்தது. இப்போ விக்கிரவாண்டியில் 18 கிலோமீட்டருக்கு முன்னால் 17 இறந்து போயிட்டாங்க, 65 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு அவ்வளோ பிரச்சாரம் பண்ணியும் கடைசியில் திமுக அதிக மெஜாரிட்டியில் ஜெயிச்சது. அப்படி விக்கிரவாண்டியில் இல்லை, அந்த கள்ளக்குறிச்சி சாவுலேருந்து 18 நாள் கடந்து ஒரு தேர்தலில் அவ்வளவு அதிருப்தின்னு சொல்லியும் அவ்வளவு வாக்குகள் திமுக பெற்றது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, மக்கள் எதிர்ப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நீங்கள் உணர்றீங்க. ஆனால் இது போய் வாக்காக மாறும் பொழுது எப்படின்னு நமக்கு தெரியாதுல்ல. கள்ளக்குறிச்சியில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்றால் ஆட்சியில் ஏமாந்து கொண்டிருக்கின்றார்கள். இடைத்தேர்தல் என்று வருகின்ற பொழுது பெரும்பாலும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வெல்வது என்பது எப்படி வெல்கிறார்கள் என்ன என்பதையெல்லாம் நான் இங்கே விவரிக்க விரும்பவில்லை. அது நாம் கண்கூடாக பார்க்கின்ற ஒரு வரலாற்று உண்மை. ஆக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவார்கள். 1-2 உறுப்பினர்கள் கூடுவதனாலோ குறைவதனாலோ ஆட்சிக்கு ஆபத்து என்று வருகின்ற பொழுது அது சீரியஸாக பார்ப்பாங்க. அது முக்கியமான ஒரு தேர்தலாக பார்ப்பார்கள். இதனால் ஆட்சியிலே ஒரு மாற்றமும் ஏற்படாது என்கின்ற பொழுது அரசியல் அந்த நெருப்பு என்பது அங்கே இல்லாமல் போய்விடும். அந்த காரணத்தினால தான் அந்த கள்ளக்குறிச்சியில் அவர்கள் வெற்றி பெற்றிருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழகம் முழுவதுமாக ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அதிருப்தியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் அறிக்கைகளை 500, 1000 என்று தேர்தல் அறிக்கை போட்டும் கூட அந்த அறிக்கையில் எதுவுமே நிறைவேற்றாமல் 90 விழுக்காடு நிறைவேற்றி விட்டோம் என்று கூட சொல்லுகிறார்கள். மக்கள் அனுபவிக்கக்கூடியவர்களுக்கு தெரியாதா? மற்ற மாநிலத்தில் எங்காவது போய் பேசினால் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு முதலமைச்சர் சொல்கிறான், தமிழ் மாநிலத்திலே மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்போ அவங்க அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை என்று சொன்னார்கள். உதவி என்று கூட சொல்லவில்லை. அந்த உரிமை தொகை அவர்கள் உரிமையோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று, பிறகு அதுக்கு தகுதி வேண்டும் என்று சொன்னார்கள். இல்லை, இப்போ எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, எல்லாருக்கும் இல்லை, தகுதி உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க.
இப்போ தகுதி உள்ளவர்கள் பெறாமல் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை தகுதிக்கு ஆளாக்கி இப்பொழுது மீண்டும் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். இது கடைசி நேரத்தில் எப்படி பீகாரில் கடைசி நேரத்தில் ஒரு இல்லை, நான் வந்துடுறேன். நான் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டு அரசியலை பற்றி நான் பேசுகிறேன் உங்களுக்கு. இல்லை அதை சொல்கிறேன். எப்படி நீங்கள் பீகாரில் கடைசி நேரத்தில் எல்லாருக்கும் ஒரு பணம் போய் சேர்த்ததோ, ஒரு ஸ்கீம், ஒரு திட்டம் போட்டு போய் அதே போல் இங்கே நீங்கள் வேறு பொங்கல் வரப்போகுது, ஒரு 5000 ரூபாய் திமுக அரசு அறிவிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், கள்ள நிலைமை மாறாதுன்னு நினைக்கிறீங்களா? ஐஜேகே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருக்கிறது. அந்த கருத்தை நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு. பீகார் அந்த பக்கம் அப்படியே வைங்க, கடைசியில் வேணால் நமக்கு நேரம் இருந்தால் பேசுவோம். இங்கே வந்து தகுதி உள்ளவர்கள் அதிகமாகி இருக்கிறார்கள். இப்போது 1000 ரூபாய் தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு சொன்னால் ஏழ்மை கூடியிருக்கிறது என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள். தகுதி என்பது ஏழ்மை தானே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏழ்மை கூடியிருக்கிறது. அதனால்தான் தகுதி உள்ளவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி இருக்கிறது. தேர்தல் என்றால் நீங்கள் அது உங்களுக்கும் எனக்கும் தெரியும். ஆனால் அவர்கள் வாக்குகள் கொடுக்கும் பொழுது, மக்களிடையே பேசுகின்ற பொழுது, ஏதோ தமிழ்நாட்டிலே வறுமையே 1.5 விழுக்காடு தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். கேரளத்தில் வெறும் 0.2 தான் இருக்கிறது என்றெல்லாம் புள்ளி விவரங்களை சொல்லுகிறார்கள். வறுமை அவ்வளவு ஒழிந்து விட்டது. ஆனால் உரிமை தொகை கொடுக்கப்படுகிறது தகுதி உள்ளவர்களுக்கு. அப்போது அதோட அர்த்தம் என்ன? முரண்பாடாக தெரியலையா? ஒன்று, ஒரு பொங்கலோ மற்ற விஷயங்களோ தமிழ்நாட்டில் எத்தனையோ தடவை நாம் வந்து இந்த பொங்கல் இலவசங்கள் கொடுக்கின்றோம், முட்டி மோதி மிதித்து சென்ற கூட்டங்களை எல்லாம் பார்த்துருக்கிறோம். நிறைவான தமிழகமாக மக்கள் இருந்தால் எதற்காக இவ்வளவு அடித்து கொண்டு ஒரு வேட்டிக்கும் ஒரு சேலைக்கும் ஒரு 1000 ரூபாய்க்கும் அப்படி அலைய வேண்டும்? அவர்களுக்கு அது மிக மிக அதிக தேவையாக இருக்கிறது. அந்த நிலையில் தமிழகத்தை மட்டும் நீங்கள் சொல்ல முடியாது. இந்தியா பூரா இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் இந்த நிலைமை இருக்குது. பிஜேபி ஆளுகின்ற, இந்தியா கூட்டணி ஆளுகின்ற எல்லா இடங்கள்லையுமே இருக்குது. நான் தமிழகத்தினுடைய மாநில செயலாளர். இல்லை இதை சொல்லும்போது அதையும் சுட்டி காட்ட தமிழகத்தை மட்டுமே நீங்கள் இலவசம் என்பது மோடி அவர்களை பொறுத்தவரையில், பிரதமர் மோடி அவர்களை பொறுத்தவரையில் என்றைக்குமே ஏற்றுக்கொண்டது கிடையாது என்று துவக்கத்திலே சொன்னார். பிறகு இந்த இலவசங்கள் தான் வாக்குகளை தருகிறது என்று அவரும் உணர்ந்துதான் இலவசத்தை கொடுக்குறார். உங்களோட கூட்டம் நான் ஏற்கிறேன். இலவசங்கள் கொடுப்பதன் மூலமாக தான் பெற முடியும் என்பது நாம் இப்பொழுது உணர்ந்திருக்கிறோம். 5-6 அப்போ இன்னும் அதிக இலவசங்கள் தந்தாங்கன்னா திமுக ஆட்சி எப்படி திருப்பி வராமல் போகும்னு கேட்குறேன். இப்போ அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. அதுக்காகத்தான் விழிப்புணர்வு என்று ஒன்று இருக்கிறது. அந்த விழிப்புணர்வை ஏற்ற வேண்டும். விழிப்புணர்வை நாம் ஊட்டுகின்ற வேண்டும் என்று சொன்னால் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், இப்போ ஒன்றும் இல்லை, எடுத்துக்காட்டுக்காக அண்ணாமலை அவர்கள் இருந்தார்கள். தினந்தோறும் திராவிட முன்னேற்ற கழகத்தை கிழித்து எறிந்தார்கள். மக்கள், இளைஞர்கள், பெண்கள் அண்ணாமலை பின்னாலே சென்றார்கள். அவர் சற்று காலம் ஓய்ந்து இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது அந்த கட்சியிலேயே. அதுக்கான காரணங்கள் அந்த கட்சி தான் சொல்லும். அவர் சற்று ஓய்ந்திருக்கின்ற பொழுது அவருக்கு மிகப்பெரிய பொறுப்புகள் கொடுக்கப்படலாம். ஆனால் வீணாக்கிவிட்ட இந்த 6 மாதம் எப்படி இருக்கிறது? அண்ணாமலை அவர்கள் பேசுகின்ற பொழுது வருகின்ற கூட்டமோ அவரை எதிர்பார்க்கின்ற கூட்டமோ குறைந்திருக்கிறது என்பது உண்மைதானே? இல்லை, நீங்கள் அண்ணாமலையை பற்றி சொல்கிறீங்க. பிஜேபி, அதாவது ஒரு கருத்து இருக்குது, பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள அண்ணாமலைக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது மற்றவர்களை காட்டிலும். மக்கள் மத்தியில் இருக்கு. அதுதான் கேள்விக்குறி. நீங்கள் பிஜேபியில் இருக்குன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறோம். மக்கள் மத்தியில் இருக்குன்றதை நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? இல்லைங்க, நீங்கள் ஆரம்பத்திலே கேள்வி கேட்டீங்க, பாரதிய ஜனதா கட்சி அவ்வளோ உறுதியான கட்சியாக இங்கே இல்லை, இட்ஸ் எ வெரி வீக் பார்ட்டின்னு சொல்லிட்டீங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சியில் அவர் விரும்புவது என்ன? பாரதிய ஜனதா கட்சி, அதான் சரி, பாரதிய ஜனதா கட்சி இருக்கக்கூடியவங்க விரும்புகிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி நயினாரை விரும்பும், வானதி சீனிவாசனையும் விரும்பும், தமிழிசையையும் விரும்பும், யார் தலைவராக இருந்தாலும் கூட அவர்களை விரும்பும். ஏனென்றால் எண்ணிக்கையில் குறைவாக, கட்டமைப்பு சிறிதாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த கட்சி தலைவரை அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் அண்ணாமலை வந்த பிறகு ஒரு மாற்றத்தை நம்முடைய நாடு கண்டது என்ன என்று சொன்னால், கட்சியிலே இல்லாதவர்கள் கூட, நல்ல படித்தவர்கள், நடுநிலையாளர்கள், யாருக்கு வாக்களிப்பது தீர்மானிக்காமல் கடைசி நேரத்தில் வாக்களிக்கக்கூடியவர்கள், பெண்கள், இவர்கள் எல்லாம், ஏன் வயதான பெண்களிலிருந்து குழந்தைகள், பள்ளி குழந்தைகள் வரை அண்ணாமலையை பார்க்க வேண்டும், அவர் கையை தொட வேண்டும் என்று வந்தார்கள். எம்ஜிஆர் அவர்கள் போல இல்லை அண்ணாமலை. ஆனால் எம்ஜிஆருக்கு பிறகு தொட்டு பார்க்க வேண்டும், நேரில் பார்க்க வேண்டும், சினிமாவிலே நடிக்காத ஒருத்தருக்காக வருது சொன்னால் உண்மையிலே ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது, உண்மையை பேசுகிறார் என்று உணர்கிறார்கள். அது நான் எதுக்காக இதை குறிப்பிடுறேன்னா, இந்த கூட்டணியில் இப்போ மீண்டும் அண்ணாமலை சற்று வேகம் எடுத்து வந்து விட்டார். இன்னும் 3 மாதம். இந்த 3 மாதம் அண்ணாமலை அவர்கள் மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும், அண்ணாமலை சொல்லுகின்ற வழியிலே அந்த கட்சியும், எங்களுடைய ஐஜேகேயும் மற்றும் பாமக போன்ற கட்சிகள் இங்கே வருமானால், விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி இங்கே வருமானால், கிருஷ்ணசாமி போன்றவர்கள்
இவர்களெல்லாம் சேர்ந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கொடுக்கின்ற பணத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். கொடுப்பதும் தவறு, வாங்குவதும் தவறு தான் சட்டம். ஆனால் கொடுக்குறாங்கன்றது உலகத்துக்கு தெரியுது. ஒரு அமைச்சர் இல்லை அதான் நீங்கள் சொல்கிறது சரி. அதை வாங்குவது தவறு, எல்லாமே மக்கள் மனசை மாற்றணும். ஒருவேளை மக்கள் மனம் மாறினால் எதிர்த்தரப்புக்கு இன்னொருத்தங்க ஆப்ஷன் இருக்குன்னு சொல்கிறேன். இப்போது திமுகவுக்கு போட்டி அதிமுக தான் அப்படின்னு இருந்த காலம் போய் இன்னொன்று வந்திருக்கு. நீங்கள் சொன்னீங்கன்னா மூன்றாவது வந்து அப்போ திமுகவோட எதிர்ப்பு ஓட்டு யாருக்கு அப்படின்னா அதிமுகவுக்கு மட்டும் கிடையாது, தாவேக்காக போகுது. விஜய் அவர்கள் யாரோட ஓட்டை பிரிக்க போறாரு? நான் தான் சொன்னேன் உங்களுக்கு, விஜய் அவர்கள் திமுகவினுடைய கோர் ஓட்டர்ஸ், அடிப்படை வாக்காளர்களாக இருக்கக்கூடிய சிறுபான்மையினுடைய வாக்குகளை பிரிப்பார். விஜய் அவர்களுடைய இளைஞர்கள், அதாவது திமுகவில் இப்பொழுது இளைஞர்கள் என்பது முதலில் இருந்த அளவிற்கு கிடையாது, குறைஞ்சிருக்காங்க. அந்த இளைஞர்கள் இருப்பார்கள் என்றால் அந்த திமுக நாம் செல்லலாமா, உதயநிதி பின்னாலே செல்லலாமா என்று நினைக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாக்குகளை பிரிப்பார். அங்கே இருந்தீங்க. ஏன்னா ஒரு இளமை, ஒரு தலைவர், ஒரு நடிகர், அது அவங்களுக்கெல்லாம் பிடிக்கும். அது மட்டும் இல்லை, திமுகவில் சேர்ந்தால் நம்ம கடைசி வரைக்கும் ஒரு கொடியை பிடிச்சிட்டு பின்னாடி தான் போகணும். அந்தந்த எம்எல்ஏ பையன் அவனுக்கு வருவான், அந்தந்த கவுன்சிலர் பையன் அவனுக்கு வருவான். அந்த ஒரு வீட்டில் இருந்து தான் முதலமைச்சர்கள் வருவாங்க. அமைச்சர் பதவியோ வேறு எந்த பதவியோ கூட எங்களுக்கு கிடைக்காது என்ற நிலையில் இன்றைக்கு இளைஞர்கள் பேசுகிறார்கள். ஐஜேகேவுடைய அலுவலகத்துக்கு இளைஞர்கள் வருகிறார்கள், திமுக இளைஞர்கள். ஏன் அவ்வளோ பெரிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியது மீண்டும் வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சியிலிருந்து ஏன் வருகிறீர்கள் என்று கேட்டால், அங்கே எங்களுக்கு எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது. நாங்கள் கொடி தூக்கி கொண்டு தான் செல்ல வேண்டும். அதை நாங்கள் உணர்ந்து விட்டோம். வம்சாவழியாக அங்கே இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே தான் அவர்களுடைய மகன்களையும் முன்னுக்கு கொண்டு வருகிறார்கள். சொல்கிறீங்க 3 நாட்களுக்கு முன்பாக உதயநிதி அவர்கள் தலைமையில் இளைஞரணி கூட்டம் நடைபெற்றது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், அவ்வளோ பெரிய மிகப்பெரிய இளைஞர்கள் கூட்டம் அவ்வளோ வந்தாங்கன்னு சொல்லி நான் இன்னொரு பக்கத்தில் காலினாற்காலிலையும் பார்த்தேனே. திமுகவோட கட்சி கூட்டத்தில் அதுவும் உதயநிதி ஒரு இளைய தலைமுறையிலேருந்து அடுத்த முதல்வர் என்று சொல்லக்கூடிய முன்னிறுத்தப்படக்கூடியவர் அவருடைய கூட்டத்துக்கு எப்படி வர வேண்டும்? ஆனால் காலி நாற்காலியும் அவர்கள் எதிர்பார்த்ததை விட குறைவாக இருந்தது என்பது தானே காலி நாற்காலிகள் நமக்கு சொல்லுகின்றன. காலி நாற்காலியும் பார்க்க போனால் பிஜேபியோட கூட்டங்களில் காலி நாற்காலி கட்சி இல்லைங்க. அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க, மக்கள் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் திமுகவுக்கு கணக்கு இருக்கிறது அல்லவா, இவ்வளவு கூட்டம் கண்டிப்பாக வரும் என்று சொல்லி. அந்த கூட்டம் கூட அவர்களுக்கு அந்த நாற்காலியில் அமர்வதற்கு கூட வரவில்லை என்று சொன்னால் அவர்கள் எதிர்பார்ப்பிலே குறைந்திருக்கிறது. பிஜேபி எதிர்பார்ப்பிலே குறையலாம், ஏனென்றால் வளர்ந்து வருகின்ற கட்சி. ஐஜேகே அதிகமாக எதிர்பார்த்து குறையலாம், இன்னும் வளராத கட்சி. ஆனால் திமுக ஆளுகின்ற கட்சி பன்னெடுங்காலமாக ஒரு 50லிருந்து 60 ஆண்டுகளாக கடுமையாக உழைத்த கட்சி. காமராஜரை போன்ற பெருந்தலைவர்களை எல்லாம் தோற்கடித்து ஆட்சிக்கு வந்த கட்சி. இந்த கட்சியில் ஏன் நாற்காலிகள் காலியாக இருக்கிறது, இவ்வளவு காலியாக இருக்கும் என்பதை ஏன் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை? அவர்களுடைய வளர்ச்சி அபரிதமாக அவர்களே கற்பனை கண்டு விட்டார்களா, அல்லது அவர்களுடைய எண்ணிக்கை, அவர்களுடைய ஆதரவாளர்கள் குறைந்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் புரியாமல் இருக்கிறார்களா? இல்லை, விஜய்க்கு கூட்டம் அதிகமாக கூடுது, ஆனால் கூடுகிற கூட்டம் எல்லாம் வாக்கா மாறுமா அப்படிங்கிறத சொல்ல உறுதியாக சொல்ல முடியாது. அதுக்கு தான் சொன்ன, இந்த தேர்தல் வந்தால் தான் அவருடைய வாக்குகளுடைய புள்ளி விவரம் என்னன்னு இல்லை. கூட்டத்தை சொல்கிறோம், கூட்டத்தை நம்ம இப்போ பொதுக்கூட்டங்கள்ன்றதே இல்லாமல் போச்சு. விஜய் கட்சி வேறுங்க, புது கட்சிங்க. இது இருக்கிற கட்சி, ஆளுகின்ற கட்சி. இவர்களுக்கு தெரியும் எத்தனை பேர் வருவாங்கன்னு, அதிலே குறைந்து விட்டதே. அதைத்தான் நான் கேட்குறேன். இவர்களுக்கு தெரிந்த எண்ணிக்கையில் இவர்கள் ஆதரவாளர்கள் என்று கருதக்கூடிய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது அல்லவா, அப்போ தேய்ந்து கொண்டிருக்கிறது என்று தானே பொருள். அப்போ நீங்கள் எதிர்த்தரப்ப பார்க்க நீங்கள் தான் சொன்னீங்க, ஆரம்பத்திலேயே சொன்னீங்க என்னன்னா, இங்கே சசிகலா, தினகரன் போன்றவர்களை போன்ற தேர்தலில் நாங்கள் இழந்தோம், அதனால ஓட்டுகள் குறைவு அப்படின்னு. இப்போ அதே அடுத்த தேர்தல், இந்த வரக்கூடிய தேர்தலையும் அந்த நிலைமை அநேகமாக தினகரன் போய் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கா? தாவே காப்பாகும் போவாங்க பேசுவோம், நம்ம அப்போ பேசுவோம். அரசியலில் ஒரு நாள் என்பது மிக நீண்ட நேரம். அப்போ அது பேசுவோம், யார் யார் எல்லாருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. எடப்பாடி அவர்கள் வந்து ஓபிஎஸ்ஸையும் யாரையும் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு மாட்டேங்க. இன்றைக்கும் அண்ணாமலை அவர்கள் அவர்களோட பேசி கொண்டிருக்கிறார். எதுக்காக சும்மா போய் பேசணும்? வேற அன்னைக்கு அவங்க போகிறதா இருந்தால் அவங்கள்ட்ட பேச வேண்டிய வேலை என்ன இருக்குது? இவங்க ஏன் வர சொல்லி பேசுகிறாங்க? அது இருக்கும்ல. இல்லைங்க எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னால் முடிச்சு போச்சு. இப்போ உங்களோட கூட்டிலேன்னு வரும்போது நீங்கள் வர வேண்டிய வேலை ஏன் நேரத்தை வீணாக்கிறீங்கன்னு கேட்பாங்க இல்லையா? அது பிஜேபி எடுக்கக்கூடிய முயற்சியாக இருக்கலாம், ஆனால் நிதர்சனம்னு ஒன்று இருக்கலாம், நடக்கும். அந்த முயற்சி திருவினையாக்காதா? முயற்சி வெற்றி பெறாதா? அரசியலில் எது வேணால் நடக்குங்க. நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு. நான் அதை ரொம்ப இட் இஸ் வெரி ஏர்லி டு ப்ரிடிக்ட். அதை பற்றி சொல்கிறதுங்கிறது இப்போ ரொம்ப இந்த நேரத்தில் சொல்லக்கூடியதில்லை, இன்னும் போக போக தெரியக்கூடிய ஒரு விஷயம். காங்கிரஸ் கட்சி விஜயோடன் மறைமுகமாகவோ நேரடியாகவோ பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள்.
நீங்கள் கட்டுக்கோப்பாக இருக்கிறது என்று நாம் துவங்கிய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி காங்கிரஸ் பிரிந்து விட்டால், விஜயுடன் சேர்ந்து விட்டால், அது ஒரு பசுமாடு என்று எடுத்துக்கொண்டால் கண்ணுக்குட்டியை போல திருமாவளவனும் கம்யூனிஸ்டும் பின்னாடியே செல்வார்கள். அப்போ திமுகவோட நிலை என்ன? இல்லை, அதுவும் நடந்தால் தான். இப்போ அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்தால்தான் அதை பற்றி பேச முடியும். அப்படியும் நடக்கும் என்று ஊடகங்களில் வருகிறது. அப்போ அதுவும் நடக்கலாம். இந்த 2 பேர் திருமாவளவனும் கம்யூனிஸ்டுகளும் அதிமுக கூட்டணி வர முடியாது, ஏன்னா பிஜேபி இருக்கிறதுனால அவங்க வரமாட்டாங்க. ஆனால் கள நிலவரத்தில் இன்னும் நிரூபிக்காத விஜயை நோக்கி அவங்க நகர்வாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான், இல்லையா? விஜயுடன் போனால் அவர்களுக்கு சீட்டுகள் கூடும். ஆனால் வாக்குகள் வருமானது ஒன்று இருக்குல்ல, அவங்களுடைய வாக்குகளை நம்பி அவங்க போகலாம் இல்லையா? சீட்டுகள் கூடும். நிச்சயமாக விஜய்க்கு என்று ஒரு சில வாக்குகளாக இருக்காதா என்ற நம்பிக்கை அவர்கள் அரசியல் கட்சி தானேங்க, நாம தான் ஜெயிப்போம் தான் சொல்லுவாங்க. இல்லை, அடிப்படை பலமில்லாத இடத்துல போய் சேர்றதுக்கு அடிப்படை கம்யூனிஸ்ட் பலம் இல்லைன்னு உறுதியாக சொல்ல முடியாதுங்க. கூட்டம் இன்னும் கட்டுக்கோப்பாக வரலையே அவங்களால. அத்தனை 234 தொகுதியிலும் மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்களான்னு தெரியாது. அதுதான் நம்முடைய இப்போ கரூர் சம்பவம் நிகழ்த்து காமிச்சிருச்சு அவங்களுக்கு என்ன பலம் இருக்குது பலம் இல்லைன்றது, இல்லையா? அவருக்கு பலம் இருக்கிறது, ஆனால் அந்த கட்சிக்கான கட்டமைப்பை அவர்கள் உருவாக்கவில்லை. அதை தான் சொல்கிறேன். அதை தான் சொல்லி அந்த கட்டமைப்பு உருவாகாத கட்சியோட ஒரு இந்த கட்சிகள் போய் சேருவாங்களாங்கிறது இருக்கின்றீங்க. நீங்க சொல்றது போன மாதம் ஒரு 60 நாளுக்கு முன்னாடி. இன்றைக்கு செங்கோட்டையன் ஒரு அனுபவசாலியே அவர்கள் இழுத்திருக்கிறார்கள். இன்னும் 2-3 பேர் வருவதாக சொல்லி அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும் என்று தானே காரணம். செங்கோட்டையனுக்கு நம்முடைய விஜயை காட்டிலும் கூட்டம் கூடுமா? கூட்டம் கூடாது. அது வாக்காக மாறுவதற்கும் கட்டுக்கோப்பாக மக்கள் இருப்பதற்கும் அனுபவம் உள்ளவர்கள் அங்கே தேவைப்படுகிறது. அந்த தேவையை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். எங்கே தவறு இருக்கிறது என்பதை பிடித்து விட்டால் அது சரியாகிவிடும். 3 மாதம் என்பது தாராளமாக போகிறோம். கட்டுக்கோப்பாக அவர்கள் ஒரு சாரணர் படையை போல படைகளை உருவாக்கி கூட நிறுத்தலாம். எல்லா கட்சியிலையும் அப்படி தான். அதனால் அது ஒரு கட்டுக்கோப்பாக இல்லை. ஒரு புதிய கட்சி, அதுவும் ஒரு நடிகர், அனுபவம் இல்லாதனால் அது ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மை. அங்கே யாருக்குமே அனுபவம் இல்லை. ஆமாம், அதுதான் உண்மை. ஆனால் அனுபவம் உள்ளவர்கள் அங்கே வரும்பொழுது இதையெல்லாம் கட்டுப்படுத்துவார்கள், இதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள், கட்டமைப்பை பலப்படுத்துவார்கள், மக்கள் மத்தியில் எதை வைக்க வேண்டும் என்று சொல்லித் தருவார்கள். நாம் இஷ்டத்துக்கு பேச முடியாது, எழுதி கொடுத்து. நீங்கள் சொல்கிற மாதிரி காங்கிரஸ், திருமாவளவன் மற்றும் கம்யூனிஸ்டுகள் எல்லாம் போய் தாவேக்கால இணைந்தால் திமுக கூட்டணியை விட்டுருங்க, அதிமுக பாஜக கூட்டணியை விட அது வலுவாக இருந்துவிடும். நமக்கு பொது எதிரி என்று 3 கூட்டணிக்கு வருமானால் அது திமுக. பாஜக கூட்டணி அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி எதிர்கட்சியிலே அமரும். திமுக 3வது இடம் போவோமோ 4வது சீமானுக்கு பின்னால் போவோமோ தெரியாது. கூட்டணியெல்லாம் பிரிஞ்சு போச்சுன்னா நம்பிக்கையை இழந்து விடுவாங்க மக்கள். இவ்வளோ வெறுப்பு இருக்கா திமுக மேலே? அப்போ நம்மளும் இருக்கிறோம், கட்சிகளும் வெறுத்து போயிட்டுருக்கு விட்டு அப்படின்னு சொல்லும்போது நம்பிக்கை இழந்து விடுவார்கள். அதனால் அதல பாதாளத்தில் கலைஞர் மட்டுமே வெற்றி பெற்ற ஒரு தேர்தல் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது நடந்தது. அது போல் நடக்கலாம். யாராக 2 பேர் வெற்றி பெறலாம். அவர்கள் 4ஆம் இடத்துல கூட போகலாம். சீமான் கூட யார் கூட்டணி, பாஜக கூட்டணியில் சீமான் வரமாட்டார் என்று உறுதியாக சொல்ல முடியுமா? அவர் 234 தொகுதிக்கும் ஒரு ஆட்கள் போட ஆரம்பிச்சார், வேட்பாளரே போட ஆரம்பிச்சார். இப்போ அதிமுகவில் வேட்புமனு வாங்குறாங்க. ஆனால் அவர் வேட்பாளர் அறிவிச்சிட்டார். 2த்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அது அறிவித்தால் திரும்ப எடுத்துக்கொள்வாங்க. வந்தவங்கெல்லாம் சும்மா நிற்கிறதுக்கு ஒரு 5 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ வருவாங்கன்ற நம்பிக்கையை ஊட்டினீங்கன்னா அவங்கெல்லாம் வித்ரா பண்ணிவிடுவாங்க, திரும்ப பெற்றுக்கொள்வாங்க. அது கட்சிக்குள்ளே தானே. பாரதியார் பற்றி பேசுறதுக்கு ஆர்எஸ்எஸோட கூட்டத்துக்கு போனதுனால நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறீங்க இல்லையா? அதுக்கு முன்னரே முயற்சி செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால தான் அந்த கூட்டத்துக்கு அவர் வராரு. ஒரு நாளில் அவர் வரல. அதற்கு முன்னரே அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால தான் இப்படி கட்சி என்று வராமல் ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பிலே இருக்கக்கூடிய விஜில் அமைப்பில் அவர் பேசுகிறார். அதுக்கு முன்கதை இருக்கிறதல்லவா, கொஞ்சம் இறங்கி வந்திருக்கு. தேர்தல் நெருங்க இறங்கி வருவதற்கான வாய்ப்பு, மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க. எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். நான் அரசியல்வாதியாக இல்லை, மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேவை. இந்த ரவுடி அரசாங்கம் கூடாது, இந்த கொள்ளையடிக்கிற அரசாங்கம் கூடாது. எல்லா அமைச்சர்களுமே லஞ்சம் வாங்குகிறார்கள், மிக தெளிவாக தெரிகிறது. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றவில்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 1000 ரூபான்றது பொங்கல் பரிசுலாம் கொடுத்தா என்னன்னு. இவங்க வெற்றி பெற்று வந்த உடனே 1000 ரூபா கொடுக்குறேன்னாங்க. தேர்தல் வருகின்ற பொழுது 60,000 ரூபா கொடுத்துருக்கணும். அதை சொல்லாமல் இருப்பாங்களா எதிர்கட்சி? உங்களுக்கு 60,000 ரூபாயில் எவ்வளோங்க கிடச்சிருக்கு? மிச்சத்தையும் கொடுக்க சொல்லுங்கள், அப்புறம் ஓட்டு போடுங்க. கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இப்போ சர்க்கரை பொங்கல்னு சொல்லிட்டு சர்க்கரைங்கிற வார்த்தை வருதுங்கிறதுக்காக எந்த ஆட்சியிலையாவது பொங்கல் செய்கிறதுக்கு சர்க்கரை கொடுப்பாங்களா?
சொல்லியும் கூட இவங்க இந்த முறையும் கூட சக்கரை தான் கொடுக்க போகிறாங்க, வெல்லம் கொடுக்க போகிறதில்ல. இதெல்லாம் மக்கள் பொங்கலுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா வெள்ளத்தில் தான் பொங்கல் வைப்பாங்க. அது கூட தெரியாத ஒரு அரசியல் கட்சியாக இத்தனை காலம் மக்களை புரிந்து கொள்ளாத, பொங்கலை புரிந்து கொள்ளாத ஒரு ஆட்சி நடக்கிறது. இதையெல்லாம் நாம் எதிர்கட்சி தூண்டிவிட வேண்டும். சாதாரண விஷயமா இருக்கலாம், இது சென்டிமெண்ட்ஸ். கண்டிப்பாக மக்களுடைய மனநிலையில் ஊடுருவி செல்லக்கூடியது, அவருடைய மனதுக்குள் ஊடுருவி செல்லக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. அதை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை எதிர்க்கட்சிக்கு இருக்கிறது. அதில் குறைபாடும் இருக்கிறது. அதை நிறை செய்து விடுவார்கள் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக மாற்றம் வரும். அது விஜய் அவர்கள் தலைமையில் காங்கிரஸும் விஜயும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி வருமா, அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் என்டிஏ கூட்டணி ஆட்சி வருமா என்பது பொறுத்து இருந்து. தொங்கு சட்டமன்றம் என்று வந்தால் என்ன பண்ணுவீங்க? யாரோடய சேர்ந்து தான் ஆகணும். அப்போது விஜய் கட்சி நமக்கு பாஜக அவர் என்ன விமர்சிக்கிறாரு? கொள்கை எதிரி. திமுகவை அரசியல் எதிரி. அரசியல் இருந்து திமுகவை விரட்டி விடுவோம், கொள்கையை பிறகு புகட்டலாம் என்று தானே. இதை விரட்டினா தானே கொள்கை போகும். அப்போ திமுகவை தான் அவங்க முதல் எதிரியாக நினைக்கும் போது திமுக அதில் பாதாளத்தில் போய்விட்டால் இந்த 2 பேர் சேர்ந்தால் தான் ஆட்சி அமைக்கின்ற போது ஆட்சி அமைத்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இந்த 5 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி செய்து விட்டால், எப்படி மகாராஷ்டிராவில் மீண்டும் 5 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார்களோ அப்படி இன்னும் ஒரு 5 or 10 ஆண்டுகள் ஆட்சி செய்வதற்கான வழி இருக்கிறது. ஒரு நல்ல முறையிலே தமிழகம் வளர்வதற்கும் பொய் பித்தலாட்டத்தோடு கொடுக்கின்ற புள்ளி விவரங்கள் எல்லாம் இவைகளெல்லாம் இல்லை என்று சொல்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இந்த தேர்தல் அமையும். இதுவரை தமிழகம் கண்டிராத ஒரு தேர்தல் இது. 2 அதிமுக திமுக இது 2 தான் 67க்கு அப்புறம் திமுக, அதுக்கு பிறகு அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் வந்த பிறகு இந்த 2 தான் பெரிய கட்சி. வேறு யாருமே முட்டி மோத முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு போய் கூட்டணி ஆட்சி என்று இங்கே வருகின்ற பொழுது தவறுகள் குறையும். தவறுகள் நடக்காதுன்னு நான் அரசியலில் சொல்ல மாட்டேன். தவறுகள் மிக மிக அரிதாக ஏற்படும். அந்த தவறுகளுக்கு தண்டனையும் கொடுக்கப்படலாம். ஏனென்றால் அவர்களை வச்சு ஓட்டு கிடையாது. எப்படி எம்ஜிஆருக்கு ஓட்டோ, எப்படி ஜெயலலிதாவுக்கு ஓட்டோ ஒரு வேளை விஜய் நிரூபித்து காட்டினால் அது விஜய்க்கான ஓட்டு. கண்டிப்பாக மோடி அவர்களுக்கான ஓட்டு தான் இன்றைக்கு விழுந்து கொண்டிருக்கிறது. அதனால் நம்ம தனிமனித வழிபாடுன்னு சொல்லலை. மக்கள் ஒரு தலையை எதிர்பார்க்கிறார்கள், ஒரு முகத்தை காண வேண்டும் என்று பார்க்கிறார்கள் மேலே. அப்படி ஒரு முகம் இருந்தால் நமக்கு சிறப்பாக ஆட்சி அமையும் என்று நம்புகிறார்கள். அது மோடியாக இருக்கலாம், விஜயாகவும் இருக்கலாம், எடப்பாடியாகவும் இருக்கலாம். எடப்பாடியை பார்த்துட்டாங்க, அதனால தான் அதை சொல்லலை, வேறு ஒன்றும் இல்லை. தவறான கருத்துக்காக எடுத்துக்காதீங்க. மோடியாக இருக்கலாம், விஜயும் இருக்கலாம். புரியுதுங்களா? இப்போ சீமானவர்கள் தனியாக இன்னைக்கு 8 விழுக்காடு வாங்குறாருன்னா சாதாரண விஷயம். 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. அப்போ சாதாரண விஷயமா? அவங்க சேரக்கூடிய கூட்டம் ஒரு வேளை, அதுதான் ரொம்ப கஷ்டம். ஒரு வேளைன்னு அதுதான் அதுக்கு சொல்கிறேன். அவ்வளோ எளிதல்ல சீமான் வருது. ஆனால் அவர் 8% ஓட்டு தனியாக. ஆனால் எத்தனை காலம் இந்த மாதிரி 8%, 10%, 12% வாங்குறதுங்கிற யோசனை அவர் மனசில் போட்டுட்டாங்கன்னா, இந்த முறை நீங்கள் 4 பேர் எப்படி செயல்படுறீங்கன்றதை மக்கள்கிட்ட காட்டுங்க. அடுத்த முறை நீங்கள் தனியாகவே நின்றுக்கங்க அப்படி சொன்னால் அவர் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் உறுதியாக அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தேமுதிகவும் இந்த கூட்டணியிலே இருப்பார்கள். இதில் எந்தவித சந்தேகமும் தேவையில்லை. அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா இதுதான் அவர்கள் வைக்கின்றது என்று ஊடகங்கள் சொல்லுகின்றன. அந்த ராஜ்யசபாவை அதிமுகவும் பிஜேபியும் என்ன நினைத்தாலும் எங்கே நினைத்தாலும் கொடுக்கலாம். திருநாவுக்கரசுக்கு பீகார்லேருந்து குஜராத்லேருந்து கொடுக்கலையா? சிதம்பரத்துக்கு அங்கேருந்து கொடுக்கல. இதில் அந்த மாதிரி இந்த 2 அதிமுகவும் பாஜகவும் இருந்தால் ஒரு ராஜ்யசபா கொடுக்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு தமிழ்நாடு ஒரு மாநிலத்தையே பிடிப்பதற்கு இந்த 2 ராஜ்யசபா சீட்டு ஒரு இட்ஸ் நாட் எ காஸ்ட்லி அஃபேர். கண்டிப்பாக பாப்பா. 2026 தேர்தலோட நெருக்கத்தில் இது பற்றி கூட்டணிகள் எப்படி விலகுகிறது, எப்படி சேருகிறது என்பதை பேசுவோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி. நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.